இன்னைக்கு பார்க்க போகிறது கப்பு, ஜப்பு, தப்பு. இதுக்கு என்ன அர்த்தம், என்ன வித்தியாசம், எந்த வார்த்தையை எங்கே சொல்லணும் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் பல வருஷமாக வட மாநிலத்தில் தான் இருக்கேன். நான் பிறந்ததே இந்த பக்கம்தான். ஸோ நான் சொல்லி கொடுக்குற ஒவ்வொரு வார்த்தையும் பியோர் ஹிந்தி. எனக்கு கலப்படமான ஹிந்தியும் தெரியும். எந்த ஸ்டேட்டில் எப்படி மாற்றி மாற்றி பேசுவாங்க அப்படியும் தெரியும். ஆனால் நான் உங்களுக்கு கலப்படமான ஹிந்தி கற்றுக் கொடுக்கல. நான் பியோர் ஹிந்தி தான் கற்றுக் கொடுக்குறேன். நீங்கள் இதை கற்றுக்கிட்டு நல்லா பேசலாம். சரளமாக பேசுகிறது தான் நான் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். சின்ன சின்ன வேர்டெலாம் நான் கற்றுக் கொடுக்கறது கிடையாது. ஸோ இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போ டாபிக்குள்ளே போகலாம். ஆப் கப் ஆயேங்கே, நீங்கள் எப்போ வர்றீங்க? ஜப் ஆப் புலாயேங்கே தப் ஆவுங்கா. இது வந்து ஒரு ஜென்ஸ் சொல்கிறது. எப்போ நீங்கள் கூப்பிடுறீங்களோ அப்போ வருவேன். இப்போ ஜப் அப்படிங்கிறது எப்போ அப்படின்னு வருது. கப்புனாலும் எப்போன்னு வருது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, கப் அப்படிங்கிறதுக்கு ஒரே அர்த்தம் தான் இருக்குது, எப்போது அப்படின்னு. ஆனால் இந்த ஜப் அப்படிங்கிறதுக்கு 2 அர்த்தம் இருக்குது. சில இடத்துல எப்போன்னு வரும், சில இடத்துல அப்போன்னு வரும். எப்போது, அப்போது அப்படின்னு வரும். கப்சே புலா ரஹா ஹூம், எப்போ இருந்து கூப்பிடுறேன் அப்படின்னு அர்த்தம். கப் லேக்கர் ஆயேங்கே, எப்போ கொண்டுட்டு வருவீங்க, மரியாதையான வார்த்தை தான். எப்போ கொண்டுட்டு வருவீங்க அப்படிங்கிறாங்க. கப் லேக்கர் ஆயேங்கே. ஜப் போலேங்கே தப் லேக்கர் ஆவுங்கா, எப்போ சொல்கிறீங்களோ அப்போ கொண்டுட்டு வருவேன் அப்படின்னு வருது. இப்போ ரெண்டுத்துலேயுமே எப்போ எப்போன்னு வருதா. அடுத்த சென்டென்ஸை நம்ம பார்ப்போம். அதில் எப்படி மாறுதுன்னு பார்ப்போம். கப் ஆயே ஆப் அப்படின்னா எப்போ வந்தீங்க நீங்கள் அப்படின்னு அர்த்தம். ஜப் ஹி ஆகயா அப்படின்னா இந்த இடத்துல அப்போவே வந்துட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு பார்த்ததில் எப்போன்னு வந்துச்சா, இதில் வந்து அப்போவே வந்துட்டேன். ஜப் ஹி ஆகயா, அப்போவே வந்துட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஆப் உன்சே பாத் கர் ரஹே தே, நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல அவர் கூட. உன்சே அப்படின்னா அவர் கூட. ஆப் உன்சே பாத் கர் ரஹே தே, நீங்கள் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்க. தப் ஹி ஆகயா, அப்போவே வந்துட்டேன். இப்போ ஜப்புக்கும் அப்போன்னு தான் வருது, தப்புக்கும் அப்போன்னு தான் வருது. தப் அப்படிங்கிற வார்த்தை அப்போது அப்படின்னு தான் அர்த்தம். கப்பு அப்படிங்கிற வார்த்தை எப்போது, எப்போ அப்படின்னு தான் அர்த்தம். ஆனால் இந்த ஜப்புக்கு மட்டும் 2 அர்த்தம் இருக்குது. சில டைம் அது எப்போவை குறிக்கும், சில டைம் அப்போ அப்படின்னு குறிக்கும். அதை கன்ஃபியூஸ் ஆகாமல் பேசி பழகணும், கவனிக்கணும் யார் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நம்மளுக்கு புரிய வரும். வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், ஷார்ட்ஸ் பாருங்கள், சின்ன சின்ன வீடியோ கிளிப் பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும். கேள்வி கேட்குறேன். ஜப் ஆப் घर से निकलेंगे तब आप बताइए அப்படின்னா என்ன அர்த்தமாக இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஆல்ரெடி கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் ஆன்சர் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. ஹிந்தி கற்றுக்கணுன்னு ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கு. இதே போல் இன்னொரு வீடியோ ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்குது, டச் பண்ணி பாருங்கள். நீங்கள் லைக் பண்ணால்தான், கமெண்ட் பண்ணாதான் யூடியூப் ரெக்கமெண்ட் பண்ணும். நான் சரளமாக பேசுகிறத தான் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். எனக்கு தெரியாத வார்த்தைகளே கிடையாது. அதனால் எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹிந்தி கற்றுக் கொடுக்குறதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அந்த மாதிரியான வீடியோ நான் கொண்டு வர்றேன். இப்போ நான் போட்டுக்கிட்டு இருக்கிற வீடியோ ஃபுல்லாகவே என்னுடைய ஸ்டூடெண்ட்டு கேட்குற வீடியோ தான். அவங்களுக்கு நான் எவ்வளோ தடவை சொன்னாலும் திரும்பவும் மறந்து போயிடுறாங்க. அவங்களுக்கும் யூஸ் ஆகும், மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும் அப்படின்னு தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். அதனால தான் குறிப்பிட்ட வார்த்தைகளை எடுத்து நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். அவங்களும் பார்த்துட்டு இப்போ புரியுது மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கிளாஸில் வந்து பேச தான் வைப்பேன், டவுட்ஸ் கிளியர் பண்ணுவேன். என்னுடைய வாய்ஸு நானே பேசிகிட்டு இருக்க மாட்டேன். நான் மட்டும் பேசுனா நீங்கள் கற்றுக்க முடியாது. ஸோ கிளாஸ் வேறு, யூடியூப் சேனலில் போடுற வீடியோ வேறு. கிளாஸில் வந்து உங்களை பேச வைக்கிறது தான் என்னுடைய வேலை. யூடியூப் சேனலில் நான் பேசுகிறத நீங்கள் கேட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் நீங்களாகவே. கிளாஸில் வந்து நான் சொல்லிக் கொடுப்பேன். இதுதான் வித்தியாசம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.